பார்த்தனாப்பா கட்டுமணி சிறுவர்களுக்கு போய் பார்த்தாலும் நான் வந்து 2 அவருடைய பெண் பாரிஸ் 3வது கருத்திற்கு உருவாயிருக்கணும் அப்படியா அவருடைய இருந்தாலும் கருப்பசாமி உன்னோட கட்டுமணி போய் பார்த்தோம்னா அதாவது கருப்பசாமி அது நம்மளுடைய கணவன் மனைவிக்குள்ள சிறிது கருத்து வேறுபாடு அப்படின்னு போய் என்னன்னு போய் பார்த்தோம் உடனே சொல்லிட்டா சொல்லிட்டு மற சொல்லிட்டான் உடச்சு சொல்லிட்டா மற சொல்லிட்டான் வேண்டாவா சொல்லிட்டா கருப்பசாமி உன்னோட கட்டுமணி கணவன் கருத்து வேறுபாடு என்னன்னா நம்மளுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அழுந்ததா பெண் குழந்தை இருந்தால் அது என்னோட கட்டுமணி நீ வர வேண்டாம் உன்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை இருந்தால் என்னோட கட்டுமணிக்கு என்னிடம் வர வேண்டாம் அப்படின்னு கணவன் மணிக்கு கத்து ஓடிட்டு அப்படியா உண்மையா தம்மானிக்கிற கருப்பசாமி அப்படின்னு கலந்துடும் அதோட கருப்பசாமி இதையும் அவருக்கு பெண்ணுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா இது வந்து கணவன் மணிக்குள்ள சிறிதளவு வாக்குவாதம் வருது இப்ப எப்படி மாற்ற முடியும் கருப்பசாமி மாற்றி கொடுத்தால் கருப்பசாமி இல்லைன்னா கருப்பசாமி இல்லையா சொல்றா மாற்றி அமைச்சால் கருப்பசாமி மாற்றி அமைக்கல கருப்பசாமின்ற ஒரு உரிமை இல்லையா அப்புறம் எப்படி அந்த வார்த்தைகள் இருக்கலாம் சொல்ற கருப்பசாமி வரன் கொடுத்தாதான் கருப்பசாமியா கருப்பசாமியில எத்தனை உருவங்களும் உருவாக்கிடுறது தெரியுமா என்னுடைய சீடர்கள் அப்படியே நீ போய் மதிப்பு செய்தி வென்றுவா என்னுடைய சீடர்களுக்கும் கருப்பசாமி விரவிட்டு என்ன முடியாத பொருளாதார செல்வம் அள்ளி கொடுத்தேன் அதாவது கருப்பசாமி எனக்கு பணிவிட செய்யும் ரோண்டு அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி மகா பிறப்புன்னா யாரா மகா பிறப்பு பிரபஞ்சத்துல மகா பிறப்பு யாரா தெரியாதா மகா பிறப்பு யாரா இதெல்லாம் படிச்ச தாய் தந்தை யாரு அப்பா அம்மா இந்த உலகத்தை படிச்சவங்க அதான் மகா பிறப்பு அதை விட அவர் தெளிவுற்று ஆயிரத்தில் ஒரு இரவு விடுத்திருந்து உறவுகிறதா என்னுடைய முகத்தெல்லாம் அலங்காரப்படுத்தணும் தொடங்குகின்றது என்னுடைய வாக்கு செய்தினா ஏன் இந்த பணியுடைய தாமதம் ஏற்பட்டு போயிருந்தது காரணம் எல்லா கட்டுமனையிலும் என்னோட சீடர் கட்டுமனையில் பிரச்சனைலாம் உருவாக்கப்பட்டுட்டா ஒவ்வொரு கட்டுமனையிலும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை யாராலும் மாற்ற முடியாது விட்டுட்டா நானே கருப்பசாமி அவதாரத்தை நீங்க பார்த்துட்டா இல்லையா பாண்டிபேஸ்வரம் பார்த்துருக்கீங்களா என்னுடைய அவதாரம் ஆலங்குள சிறுசமரம் போறான் போயிட்டு இருந்தா அப்ப என்னுடைய பிரச்சனையை செய்ய பார்க்கலாம் எனக்கு பரிவர்த்தனை செய்ய மாட்டேங்கிறீங்களா ஆனா என்னோட பிரச்சனை செய் உன் பிரச்சனை தீரன்னா எனக்கு கரெக்டான நிலையான பரிவர்த்தனை உனக்கு அடுத்து 3 நாள் 3 மணி நேரம் சொல்லி அடிச்ச மாதிரி கருப்பசாமி பிரச்சனை முடிக்கிறேன் என்னோட பணி கிடையா செய்ய தொடங்க மாட்டேங்கிறீங்க சொல்லப்பா உங்களுக்கு இல்லாம ஒரு நைட் இரவு படுத்திருந்து என் இடத்தில் உட்கார்ந்து என் வாக்க நீ இப்ப இந்த குழந்தை பெண் இதை ஆனா மாத்த பார்க்கலாம் முடியுமா மூலத்தாருனாலே முடியாது சனீஸ்வரர் எங்க இருக்கிறாரு 9 கோயில்ல ஒரு கோயில் இருக்கிறாரு சனி பகவானே மிஞ்சி உயிர் பிரச்சனை அழிச்சிருக்கிறது தெரியுமா இந்த ஆலையில யாராவது உயிர் பெருக்குன்னு சொல்றோம் கருப்பசாமி வாக்கு என்று இந்த பூமியிலே என்னுடைய வாக்கு நிலைநாட்டு உருவாக்கி செயல்படுத்துறேன் அதை விட கருப்பசாமி ஆலயங்கள்லாம் மூடப்பட்டு சொன்னேன் அதில் 1 2 இருந்து இப்போ ஒரு 3 4 ஆலயம் மூடப்பட்டிருக்கு மலையில கருப்பசாமி இல்லாத ஆலயமே இல்லாம பண்ணிடுவான் கருப்பசாமி ஆலையில இல்லாம சிறிது காலத்துல உருவாக்கப்பட்டுரும் அதாவது கருப்பசாமி நம்ம பாண்டிபேஸ்வரர் வாக்கு பெற்று என் வாக்கு ஒரு துணை இருந்தாதான் வாக்கு சொல்ல முடியும் அதே போல என் பொருளாதாரமும் என்னுடைய காணிக்கையாலையும் தை மாற்று கூட அப்படி தை வழிபடணும் மார்கழி கடைசிக்குள்ள செயல்படுத்தப்படுன்னு சொன்னேன் சர்ச்சு போட்டேன் தெரியுமா சர்ச்சு தூக்குன மறுபடியும் நியமிச்சாச்சு என்னோட வார்த்தைகள் தவறா இருந்தால் நீ வந்து போன் செஞ்சு கேட்பாரு நமக்கு கோர்ட்ல வேலை போட்டிருந்தல சிவில் கோர்ட்ல சர்ச்சு அமைச்சாச்சு வேணா போன் பண்ணி கேட்பாரு அதான் என்னுடைய அவதாரம் உங்களுக்கு இந்த அவதாரம் தான் விடிவு பிறக்க போகுது
நான் கொடுத்த புகார் தானே வெளியே போறது. எங்க வெளியே போறது என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு உண்டா கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுப்பான். என் பிரச்சனைய யாரோட நெருங்க முடியாது. என் பிரச்சனைய எந்த கடவுளாலும் நெருங்க முடியாது, நிர்ணயிக்க முடியாது. உன்னோட பிரச்சனை நான் சொல்லி அடிக்கிறாங்க நெத்தேடி உட்காரு. அதோட கருப்பசாமி உன்னோட கட்டுமனை போய் பார்த்தோம்னா அதற்கு இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி அமைச்சு கருப்பசாமி உனக்கு வந்து வளரக்கூடிய வாரிசு பெண் வாரிசு தான்பா. உன் வயிற்றுல வளரக்கூடிய வாரிசு பெண் வாரிசு தான். அதை ஆண் வாரிசு சொல்லி கருப்பசாமி மாற்றி அமைச்சு ஏற்படுறேன். அதே போல தட்டுத்தடம் இல்லாம கணவன் மனைவிகள் வேறுபடாம அமைச்சு சாப்பிடப்பா. என் ஆலயத்துல கருப்பசாமி மனத்தை தொடங்கிறதுக்கான பொறுமையும் கட்டுப்பாடும் மது மாத அருந்தாத ஒரு குழந்தைக்கு இன்று வர அமாவாசை என்பது என்னுடைய பாடல் என்னுடைய கருவறை ரூமுக்கு மட்டும் செயல்படுத்தாம இந்த ஆலயத்துல தொட்டு தொடங்கிறதுக்கான கருப்பசாமி அந்த பவனம் வழியை வகுத்து கொடுக்குற போய் தண்ணி தப்பா ஊற்றிட்டு வைப்பான். ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்கிற பலகாரம் கால் வைப்பா. தாய் தந்தையாப்பா வரப்பா ஸ்வீட் கட்டுமணியை போய் பார்த்திருந்தாலும் சிறிதளவு அப்படின்னு கணவன் மனைவி பிரச்சனை வாக்குவாதம் அப்படின்றதா நம் கணவனால சிறிதளவு தொந்தரவு ஏற்பட்டாலும் இப்போது தாய் தந்தையால மருமகளுக்குள்ள சிறிதளவு கருத்து ஏற்படுறது. இப்ப வந்து கணவன் எனக்கு மனைவி வேணாம் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து ஒத்துக்கொண்டு வந்துக்கணும். உங்களுக்கு இதை கொண்டு சாப்பிட்டு இதை கொண்டு சாப்பிடுவா சொல்றான். உனக்கு கேட்கிறேன், உங்களுக்கு எது முதல் சுவை பிடிக்கும் சொல்லு. மனதில் பிடிக்கிறது சொல்லணும். லட்டு தான் பிடிக்கும், கறி கிடையாது. இது சுவை கிடையாது, இது சுவை. யாரு இப்ப குழந்தை கிட்ட சுவை கொடுத்தா பிடிக்குமா, புளிப்பு கொடுத்தா பிடிக்குமா? சுவை இனிப்பு தான் அருந்த பிடிக்கும். அதே போல என்னுடைய குழந்தை கணவனும் இதை சாப்பிட்டு புடிச்சு போச்சு, இப்ப இதை சாப்பிடணும். அதுக்கு அர்த்தம் புரியுதா? என்னன்னு புரியுது? எந்த கொண்டு போய் சொல்லக்கூடாது. என்னன்னு புரியுது? இதை சாப்பிட்டு இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில போய் காண்கிறோம். எப்படி இதை சாப்பிட்டு புளிச்சு போச்சு, இப்ப இதை சாப்பிடலாம் அப்படின்னா நம்மளுடைய கணவன் நீ வேணாம், கருத்து ஏற்பட வேற குழந்தையோட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாக்குவாதம். என்ன பண்ணலாம்? இதை சாப்பிட்டு புளிச்சு போச்சு, நீ எனக்கு வேணாம், இப்ப இதை சாப்பிடலாம், வேற ஒரு உறவை வச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலை மாறி போயிட்டு. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குமா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குமா? அப்படியா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கல?